எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்பவுஸ் யாரு? ஸோ அந்த பர்சனை பற்றி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, 3 பைல் தரேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே பார்க்கணுன்னாலும் தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய டேரோட் இன்சைட் இங்கிலீஷ் சேனலையும் சோல் கோட் ஆடியோ மியூசிக் ஹீலிங் மியூசிக் சேனலையும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அண்ட் அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இனி வரக்கூடிய டேஸ்லையுமே இன்னும் புது புது டாபிக் தீம்ஸுமே நம்ம கொண்டு வர இருக்கோம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். லேட் ஆகும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1, ஒரு சில பேருக்கு இது லேட் மேரேஜ்னு கூட சொல்லலாம். மேபி நிறைய வந்து ஜாதகம் பார்த்துருப்பீங்க. ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ்க்காக கூட நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஜாதகம் பார்த்தது ஒன்று பிடிச்சிருக்காது, இல்லைன்னா செட் ஆகியிருக்காது, அப்படியே டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கும். ஒரு சில பேர் உங்கள் ஏஜ், அந்த மேரேஜ் ஏஜை தாண்டி வந்துட்டு இருப்பீங்க. நிறையா கவலைகள், நிறையா குழப்பங்கள். யார் உண்மையிலே வந்து உங்கள் ஃபியூச்சர் ஸ்பௌஸாக இருக்க போகிறாங்க, யாரை கல்யாணம் பண்ண போகிறோம், எப்படி இருப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட கவலைகள், குழப்பங்கள் அதிகமாக இருக்கு. ஒரு பயமும் கூட இருக்கு. பைல் நம்பர் 1க்கு கல்யாணம் நடக்கணுங்கிற ஏக்கம், ஆசைகள் இருந்தாலும் நாட்கள் டிலே ஆக ஆக பயமும் சேர்ந்து வருது. ஏன்னா நிறைய சுற்றி இருக்கிற நிறைய பீப்புளோட மேரேஜ் லைஃப்பை பார்த்துக்கிட்டு வரீங்க. அது அத்தனையும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பயம், எப்படிப்பட்ட பர்சன், எப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சருங்கிற பயம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னாலுமே ஒரு பயத்தோட தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு கியூரியஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னதான் இருக்க போகுதுங்கிற ஒரு பயத்தோடையும் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பைல் நம்பர் 1, உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்பௌஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்தோடு இருக்கீங்களோ அதே ஏக்கத்தோடு தான் அந்த பர்சனும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு லேட் மேரேஜ்னா டெஃபினெட்லி அந்த பர்சனுக்கும் அது ஒரு லேட் மேரேஜ் தான். அண்ட் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பாஸ்டில் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஏங்கி போய் அதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு ஸ்டெடி ஆகி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன்னு சொல்லலாம். அவங்களாம் சொந்த காலில் அவங்களோட முயற்சிகள் மூலியமாக முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பங்குங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸை பார்த்துட்டு வந்த பர்சன்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு ஃபேஸில் இருக்கலாம். இப்போ ஒரு பாசிட்டிவாக நல்ல ஒரு க்ரோத்தான ஒரு ப்ராக்டிக்கலான பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பர்சனை பார்க்குறப்போ ஆரம்பத்தில், அதாவது மேபி லைக் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் ஒரு தாட் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல்னு சொல்லியிருக்கேன். ஓவர் சென்டிமெண்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ரொம்ப எமோஷ்னல், சென்சிட்டிவ், ஓவர் ட்ராமாட்டிக்கல் திங்ஸ் கிடையாது. இந்த ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு ரொம்ப பெருசாக்கிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப குவைட் யூனிக்காக இருப்பாங்க. மேபி அவங்கள பார்த்தாலும் சரி, அவங்க கிட்ட பேசினாலும் சரி, ஒரு டிஃப்ரென்சஸ் நிறையாவே வந்து பார்க்க முடியும். அவங்க பேச்சு, அவங்க ஸ்டைலில் வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் அவங்க சொந்த காலில் நிற்கிறதுனால லைஃபோட வேல்யூ புரிஞ்ச பர்சனாக தான் இருப்பாங்க. ஃபேமிலினா என்ன, ரிலேஷன்ஸ்னா என்னன்ற ஒரு ஒரு புரிதல் தெரியுது. ஆனாலும் வந்து அந்த பர்சன் ரொம்ப சைலண்ட் டைப்பாக இருக்கலாம், ரொம்ப ஒரு குவாலிட்டி சூஸ் பண்ணுற நபராக இருக்கலாம், மோர் ஆஃப் குவான்டிட்டி தாண்டி
அண்ட் என்னதான் வந்து ஒரு அவங்க பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ் அவங்க கிட்ட இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளார அவங்களும் வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி தான் சொல்லலாம். ஒரு இன்னர் சைல்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இழந்த விஷயங்கள் அந்த நபர் அதிகம். அண்ட் இழந்த சைல்டுஹுட், அந்த அடல்ட் லைஃப், மெனி திங்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நினச்சாங்கன்னா ரொம்ப ரிக்ரெட் ஆவாங்க. பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் லைக் வெரி ரேண்டம்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இட் மே டேக்ஸ் மோர் டைம். பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா, அதாவது பார்த்த உடனே எனக்கு வந்து அவங்க யாருன்னு நான் சொல்லிடுவேன். எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 2 வார்த்தை பேசிட்டாவே போதுங்க, நான் வந்து அழகாக அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை மாற்றணும். ஏன்னா இந்த பர்சன் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கே ஒரு சேலஞ்சிங்காக இருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்த உடனே ஒரு 2 வார்த்தை பேசின உடனே ஓகே இவங்க இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் அது அவங்களே கிடையாது. அவங்களோட ரியல் ட்ரூ செல்ஃபே வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஜட்ஜி ஸ்டைல், இந்த ஓவராக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுன்ற ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா கீப் இட் லோ. அது உங்களோட அலர்ட்னஸுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க. உங்களோட அலர்ட்னஸுக்காக நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே தான். பட் when it comes to marriage, when it comes to your future spouse, ஜட்ஜ்மெண்ட் லெவலில் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? கீப் இட் லோ. பிகாஸ் வந்துட்டு ஒரு சில பேர் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய ஒரு பீப்புளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பீப்புளை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. பட் அது இன்னும் தொடர வேண்டாம். ஸோ ரிகார்டிங் யுவர் ஃபியூச்சர் ஸ்பௌஸ், சோஃபார் வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் நல்லா தான் இருக்கு. பார்ப்போம் வேற என்ன. ஓகே, ஐ வில் டேக் இந்த பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? எனிதிங் ரிலேட்டட் டு ஃபுட்பால், கிரிக்கெட், இது மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் அதுலேயுமே மேபி லைக் ஒரு அவங்களோட எங்கேஜில் அதில் ஒரு ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சம் ஸ்போர்ட்ஸ் கிரேசினஸ் இருக்கும். அண்ட் லைக் ரொம்ப டீப் திங்கர்லாம் கிடையாது. ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ கேரக்டராக இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடனுக்குடன் குயிக்காக வந்துட்டு எல்லாமே செஞ்சிடணும். ஒரு முடிவு ஒரு இது யோசிச்சோம்னா டக்கு டக்குன்னு நடந்துடணும், உடனுக்குடன் செய்யணும்னா அது கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் இவங்க ரொம்ப கல்குலேட்டிவ் கேரக்டர். ஒரு விஷயத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு அதை கரெக்டானு தெரிஞ்சுட்டு அண்ட் தென் ஸ்டெப் எடுப்பாங்க. லிட்டில் பிட் ஆஃப் லேசினஸ் அண்ட் டிலேஸ், லேசினஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அவசரப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் மோர் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ் எதிர்பார்க்கலாம். அதான் சொல்கிறல, ஒரு ஹீலிங், ஒரு நேச்சர், ஒரு அந்த க்ரீனரி திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தா என்ன மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அது இந்த பர்சன் கிட்ட அந்த ஒரு வைப் உங்களால் உணர முடியும். அதாவது நீங்கள் ஜட்ஜ் பண்ணாமல் நார்மலைஸாக பார்த்தா யூ கேன் கெட் தட். பட் வென் யூ ஜட்ஜ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இந்த பர்சனுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெய்னி சீசன், அப்படி இல்லைன்னா வந்து வின்டர் சீசன், அந்த மாதிரி சீசனல் ஹாப்பினஸ் இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்தாவே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப என்ஜாயாக இருப்பாங்க. நிறையா ட்ரிப்பு, நிறையா பிளான், நிறையா டூரெல்லாம் அந்த சீசன்ஸ்க்கு தான் போடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 1, மேபி லைக் நீங்கள் எந்த சீசனாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிற டைப்பாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கும் ஒரு ஃபேவரட் சீசன்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி அந்த பர்சனுக்கும் அந்தந்த சீசன்ஸில் தான் பிளானிங்கே பண்ணுவாங்க மோஸ்ட்லி. திஸ் மேபி ரேர், பட் ஆனால் அந்த ஒரு குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். அதான் சொன்னல, சைலண்டாக உட்காந்து நோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ வில் டேக் சம் லெட்டர்ஸ். FOG, fog. FOG. ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் ஆர் நேமில் இருக்க ஏதோ ஒரு லெட்டர். RIF. NGV.
ஓகே, I'll take some numbers, மேபி அது ஏதாவது வெளியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த டைம் 1 2 ஓகே. நம்பர் 6 6, நம்பர் 12 12, நம்பர் 10 10, நம்பர் 23 23 23, நம்பர் 7 7. Okay, so that's all for pile number 1. Thank you. Pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Pile number 2. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப வந்து இவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வைப் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது மோர் ஆஃப் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகக்கூடிய கேரக்டராக இருக்கலாம். பட் ஆனால் அது அவங்களுக்கு மேபி லைக் எங்க எனர்ஜி இருக்கும், எந்த ஏஜாக இருந்தாலும் சரி எங்கான ஒரு எனர்ஜி இருக்கும். அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரியே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ரொம்ப ஒரு ஜாலியாக லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், நிறையா டூர் போகணும், நிறையா ட்ரிப், அதே மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும். ஸோ லைஃப்பை வாழணும், ரியலாக இருக்கணும், ரொம்ப யோசிக்கக்கூடாது. பிடிச்சிருந்தா எஸ், பிடிக்கலன்னா நோ. வெரி கிளியரான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலே வந்து குவைட் யூனிக்காக இருக்கும். மேபி உங்களுக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து நீங்களே மாறிடுவீங்க. ஆஃப்டர் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப மாறுவீங்க. அவங்க உங்களை நிறைய விதத்தில் வந்து மாற்றுவாங்க. அதாவது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்ற மாதிரி இல்லை, அவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்து நீங்களே இன்ஸ்பயர் ஆகி மாறிடுவீங்க. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் ஒரு ஓவர் திங்கரான ஒரு பர்சன், ரொம்ப எல்லாத்தையும் பர்சனலாக சென்சிட்டிவாகவே எடுத்துகிட்டு போகிற கேரக்டராக இருந்தீங்கன்னா அது எல்லாமே மாறும். உங்களுடைய கேரக்டர்ல இருந்து, உங்களுடைய நேச்சர் அண்ட் டே டு டே லைஃப்ல இருந்து உங்களுடைய கோல்ஸ் வரைக்குமே மாற்றங்களை பார்க்க முடியும். அந்த பேஸ், அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்தே மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். பட் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வெளியில இருந்து ஒரு ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்காங்களோ, ரொம்ப சீரியஸ் இல்லாத மாதிரி இருக்கும். பட் இன்சைட் வந்துட்டு வெரி கிளாரிட்டி உடைய பர்சன். ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா இதுதான் அப்படின்றதுல தெளிவா இருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ டீப்பா போய் ஆராய்ச்சி பண்ணி அது என்னங்கிறத தெரிஞ்சுட்டு வருவீங்க. அவங்க மேலோட்டமா பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க. இட்ஸ் மோர் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், லைவ்லி எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். நிறைய அவுட்டோர்ஸ் ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. லைக் நிறைய பீப்புளை பார்த்துருப்பாங்க. அவுட்டோர் லைஃப் மோஸ்ட்லி இருக்கும். வீட்டில் இருந்த நாட்கள் கம்மி, வெளியில் ட்ராவல் பண்ண நாட்கள் அதிகம், வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அதிகம். ஸோ பீப்புள்னா என்ன, சிச்சுவேஷன்னா என்ன, எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், வெரி கிளவர். பட் ஆனால் இந்த பர்சனை ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் பைல் நம்பர் 2. லவ்வெல்லாம் இருக்கும், லவ்வெல்லாம் ரொம்ப நிறையாவே கிடைக்கும். பட் சம்வேர் உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு ஈக்குவலாக டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு ஈக்குவலாக ஸ்டேபிள் ஆகணும், அந்த ஒரு சரிசமமாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணுன்றது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இட்ஸ் ஆல் உங்களுடைய இந்த திங்கிங், நான் சொன்னேன்ல அந்த ஃபவுண்டேஷன், அந்த திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே மாறும் உங்களுக்குன்னு. ஸோ அது பிகினிங்கில் இட் வில் பி லைக் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பர்சனோட வைபுக்கு அவங்களோட மேட்ச் ஆகணுங்கிறதுல நிறைய மாற்றங்களை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லோட ஹேண்டில் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு ஒரு சூட்டபிளான ஒரு பிளேஸ்ல மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல மரியாதை இருக்குன்னா வருவாங்க, மரியாதை இல்லை வரமாட்டாங்க.
இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, இவங்க வந்து ரொம்ப ரூட் கேரக்டர், வரவே மாட்டாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு என்னோட வேல்யூ எங்கே இருக்கோ ஐ வில் பி தேர். தட்ஸ் அ வெரி குட் சைன், வெரி குட் திங். பீப்புள் வந்துட்டு ஆட்டிடியூடு என்ன வேணால் சொல்லி ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் திஸ் பர்சன் டோன்ட் ஈவன் கேர். அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். யார் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஐ டோன்ட் கேர். எனக்கு தெரியும் என்னை பற்றி. தட்ஸ் இட், தட்ஸ் இட். வெரி கிளியர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர். நோனா நோ, அதுக்கு மேலே அந்த இடத்துல வந்து வேற எதுவுமே கிடையாது. வெரி கிளியராக இருப்பாங்க. உங்களை நீங்கள் வந்து ரொம்ப அட்ஜஸ்டிங் கேரக்டராக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப ஒரு விட்டு கொடுத்து போகிற பர்சனாக இருக்கலாம், சரி சரின்ட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. இட் சீம்ஸ் லைக் போத் ஆஃப் யூ டூ ஆப்போசிட்ஸ் மாதிரி இருப்பீங்க கேரக்டர் வைஸ்லையும் நிறைய விஷயத்துலையும். பட் ஆஃப்டர் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவங்கள விட நீங்கள் தான் அதிகமாக மாறுற மாதிரி இருக்கு. பார்ப்போம். ஆனால் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு குட் பிகினிங்னு சொல்லலாம். ஒரு இருட்டாக இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லலாம். நீங்கள் உங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிற, உங்களை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டுக்கு இந்த பர்சன் உங்களை கொண்டு போவாங்க. ஸோ மோர் ஆஃப் ப்ரீஷியஸ் திங்ஸ் வந்து பார்க்க முடியும். So it's a very good sign. ஸ்ட்ராங் பிளெஸிங்ஸ் இருக்குது வித் ஸ்பிரிச்சுவல். இவங்க வந்து ஒரு சில பேருக்கு ஒரு சோல்மேட்டாக இருப்பாங்க, இல்லைனா ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர்னு சொல்லலாம். இவங்க உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் மோர் ஆஃப் குட் திங்ஸ், நல்ல விஷயங்கள், மோர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ் இருக்கும், அண்ட் ஒன்லி பாசிட்டிவிட்டி இருக்கும், அண்ட் ஆல்சோ குட்டான ஒரு ஆட்டிடியூடு இருக்கும், செல்ஃப் ஒர்த் இருக்கும். இது வரைக்கும் மற்றவங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் சரி சரின்ட்டு போயிட்டு இருந்த நீங்கள் என்னோட வேல்யூ என்ன, எந்த இடத்துல இருந்தால் என் வேல்யூ இருக்குங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. அந்த இடத்துக்கு தான் போவீங்க, உங்களுக்கான ஒரு பிளேஸை எடுப்பீங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த ரீடிங்லேயே நான் என்ன சொன்னேன், அந்த பர்சனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்கன்னு. அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட பிஹேவியர்ஸ் உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்வியஸ்லி யூ வில் சேஞ்ச், எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் லவ்ல மோர் ஆஃப் ட்விஸ்ட், மோர் ஆஃப் திங்ஸ் டைட் டுகெதர்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தரோட லவ் வந்து அப்படியே அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ இது வந்து பிகினிங்கில் ஒரு ஸ்லோவான ஒரு பாண்டிங், ஸ்லோவாக ரீகனெக்ட் ஆகிறது, ஸ்லோவாக புரிஞ்சுக்கிறதுன்னு இருந்தாலும் அது போக போக வந்துட்டு ரொம்ப குயிக்காக அடாப்ட் ஆகிடுவீங்க. ஓகேவா? அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் எனர்ஜி. ஓகேங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஃபார்வர்ட் ஆவீங்க. அண்ட் I can see more of activeness and super young energy இருக்கும். See, இப்போ நீங்கள் ஒரு எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எனர்ஜி லெவலில் இருந்தாலும் சரி, ரொம்ப குயிக்காக சூப்பர் ஆக்டிவாக இருப்பீங்க. இது வந்து உங்களோட பர்சனல் லைஃப்லையும் சரி, உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ மோர் ஆஃப் பிளாசமிங் திங்ஸ், அதாவது லைஃப்பில் இருக்கிற கோல்ஸ் எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு ஒரு க்ரோத் எதிர்பார்க்க முடியும். ஐ கேன் சி ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் ஃபுல் ஆஃப் என்ன சொல்கிறது, இந்த எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர்லாம் எவ்வளோ ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கலர், எப்படி வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த பீஸ்ஃபுல்னஸ், அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது அழகாக வந்து இந்த இடத்துல காமிக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்கிறப்போ சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் ஸ்டில் அது ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் மூவிங் தான் சொல்லணும். பட் திஸ் இஸ் பியூர்லி டிவைன்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸோட சிக்னல்ஸ் அப்படிங்கிறப்போ யூ டோன்ட் ஹாவ் டு வரின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம லெட்டர்ஸ் பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல்ங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் ஆர் அவங்க நேமில் இருக்க ஏதோ ஒரு லெட்டர். F, G, T. G, W, M. Okay, the L, K, T. I'll take some numbers.
11, 10, 11, 10, 21, 21, 27, 27, 18, 18. Okay, so that's all for pile number 2. Thank you. Pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துருவோம். Who is your future spouse? Pile number 3. ஸோ இந்த பர்சன் வந்து ப்ராபப்ளி ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சோல்மேட்னு சொல்லலாம். அண்ட் உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டுடைய ஒரு நபராக இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய ட்ரஸ்டால் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் மோர் ஆஃப் லவ்வபிள் எனர்ஜின்னு சொல்லலாம். அதாவது லைஃப்பில் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பார்ட்னர் அப்படின்னு இருக்கணும். அவங்களோட நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறையா என்ஜாய் பண்ணணும், நிறையா வந்துட்டு ஒரு மெமரிஸ், மோர் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அண்ட் மோர் ஆஃப் மெமரிஸை மேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நபராக இருப்பாங்க. மேபி அந்த பர்சன் இப்போ சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா ரீசன்ட் பிரேக்கப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ பட் ஆனால் அதிலிருந்து டெஃபினெட்லி வெளியே வந்துடுவாங்க. உங்களை பார்த்ததுக்கப்புறம், உங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் மெனி திங்ஸ் சேஞ்சஸ் ஆகும். அந்த ஒரு வைப் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும், ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸோ வந்து வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் கேரக்டர். லைக் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வந்து தோணுதோ அதை ஓப்பனாக சொல்லுவாங்க. அவங்க ஃபீலிங்ஸ் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ வந்து இந்த பாண்டிங்கில் மோர் ஆஃப் லவ், மோர் ஆஃப் ட்ராவல் அண்ட் மோர் ஆஃப் இன்டிமசி, ரொமான்டிக்கல் திங்ஸ் அண்ட் மோர் ஆஃப் லைவ்லி எனர்ஜிஸ், லைவ்லி கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு 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 எதுவுமே அவ்வளோக்கு மனசில் வச்சுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சீக்ரெட்டாக வச்சுக்கிறது, ரகசியமாக எல்லா விஷயத்தையும் செய்யறது அப்படிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஜென்ரலி இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படையாக பேசுகிற கேரக்டராக இருப்பாங்க. இதுதான் நான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நோ ஃபேக், அதில் ஃபேக் இருக்காது, நோ ஃபில்டர் எதுவுமே இருக்காது, வெரி கிளியராக இருக்கும். அவங்க ஒரு பர்சனுக்கு கன்ஃபெஷன் பண்ணுறாங்க, லவ் யூங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா அதில் என்ன ஒரு தாட் அண்ட் இன்டென்ஷன்ஸில் சொல்கிறாங்கங்கிறதையுமே சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அதாவது மனசுக்குள்ளார ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ரகசியமாக பண்ணக்கூடிய பர்சனாக இல்லாமல் எல்லாத்தையும் வெளிப்படையாகவே வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். I'll take some more information. நான் ஒரு சில எக்ஸ்ட்ராஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எடுக்கிறேன். ஆனால் உங்களோட ஒரு கோல், ஒரு ட்ரீம் அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பர்சன் வெரி சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சரி, ரொம்ப ப்ராக்டிக்கல், ஓகே, அண்ட் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ் கேரக்டர். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு இந்த பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்காலஜிக்கல் திங்ஸ் அண்ட் அந்த ப்ராக்டிக்கல் திங்ஸ் இதுதான் இப்படி செஞ்சால் ஒரு விஷயம் சால்வ் ஆகுன்ற ஒரு கால்குலேஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ரொம்ப வந்து டக்கு டக்குன்னு இருக்கும். இப்போ ஒரு விஷயம்னா அதுக்கு உடனுக்குடன் ஆன்சர், இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறதுல வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லைஃப்பில்
இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு பர்சனை நான் மீட் பண்ணதில்லை, எல்லாமே வந்துட்டு வராங்க போகிறாங்க, லைஃப்பில் ஒரு பிடிப்பே இல்லாத உறவுகளை தான் நான் அதிகமாக நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த இந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இவங்க என்ன அப்படின்னா வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனும் கூட. ஓகேங்களா? ஸோ மோர் தென் லக்கு அப்படிங்கிறத தாண்டி ஒரு நம்ம எதுலையுமே நம்ம எஃபோர்ட்ஸ் போட்டால் தான் அது நமக்கு கிடைக்கும் நடக்குங்கிறதுல டூ மச் பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிரவுண்டிங்கான ஒரு பர்சன் கேரக்டர். அதில் ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதில் அவங்களோட கொஞ்சம் எஃபோர்ட்ஸாவது இருக்கும், அவங்களோட ஒரு பார்ட் ஒரு பங்கு இருக்கும். அண்ட் மோர் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன்ஸ், நிறைய விஷயங்கள் அவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க பிலீவ் பண்ணுற ஒரு விஷயங்கள் அவங்க நம்புவாங்க, மற்ற நிறைய ரேண்டமான விஷயங்கள் அவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணுற கேரக்டராக இருக்க மாட்டாங்க. வெரி கால்குலேட்டிவ் டைம் ஃப்ரேமோட லைஃப்பை லீட் பண்ணுற கேரக்டராக இருப்பாங்க. திஸ் இஸ் த டைம், இந்த டைமில் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இந்த டைம்னா இதுதான் அப்படின்றது இருக்கும். லைக் வெரி ஆர்கனைஸ்ட். வென் இட் கம்ஸ் டு பர்சனல் தனி, ப்ரொஃபஷனல் தனி, ரெண்டும் தனி தான். ஒன்றா வந்து ஜாயின்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் கேரக்டர் இஸ் வெரி ப்ரீஷியஸ் அண்ட் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அண்ட் மேபி லைக் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து அவங்கள ரொம்ப தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்னேன், அவங்க குவைட் யூனிக்கான ஒரு கேரக்டர் வைப் அண்ட் கரெக்டாக இருப்பாங்க. என்னதான் அவங்க எல்லா உண்மைகளை வந்துட்டு ஓப்பனாக பேசினாலும் கூட அவங்க ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் ஆளாக தான் செய்வாங்க. பட் தே டோன்ட் கேர். அதுதான் ஒரு பாயிண்ட். பைல் நம்பர் 3க்கும் உங்களுக்கும் சரி அந்த பர்சனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னன்னா, நீங்கள் கேர் பண்ணுவீங்க, அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. ஸோ தட்ஸ் தி திங். சரி, உங்களுக்கு ஒரு கோல்ஸ் இருக்குது, ஒரு ட்ரீம்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு வேல்யூபிளாக, அது கரெக்டாக அது செஞ்சால் வந்து நல்லபடியாக வருமா, சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஐடியாஸ் கொடுப்பாங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க், நீங்கள் போடுற முயற்சிகளுக்கு வந்துட்டு டெஃபினெட்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது. எனக்கு இது விஷயம் பிடிக்காது, இப்படி காசிப் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணுறது, அன்னெசரியான விஷயங்களுக்கு வந்துட்டு இன்வால்வ் ஆகுறது பிடிக்காது, தென் பிடிக்காது தான். ஓகே, அதிலெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி என்னதான் ஒரு பாசிட்டிவ்னஸ் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு அந்த ஒரு அடமெண்ட் இருக்க தான் செய்யுது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ஃபேஷன் வைப்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணுறது, இந்த மாடர்னாக இருக்கிறது, அந்த வைப் இருக்குல்ல, அது அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். பார்ப்போம் மாடல்ஸ். See, it's a very good soulmate bonding. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் கனெக்ஷன். ரெண்டு பேரோட பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போச்சு அப்படின்னா இட்ஸ் பிரிக்கவே முடியாத ஃபார் எவர் பாண்டிங்னு கூட சொல்லலாம். இட்ஸ் அ ரேர் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஐ கேன் சே லைக் இட்ஸ் பேபி லவ்னு சொல்லலாம். அதாவது உங்களோட லவ் வந்து ஒரு நியூவாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இட் கோஸ் ஃபார் எவர். ஒரு நியூ டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட்டான ரிலேஷன்ஷிப், டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் அப்படிங்கிறத சொல்லலாம். மோர் ஆஃப் பேலன்ஸ்டான ஒரு கனெக்ஷன்னு சொல்லலாம். அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வந்து இட்ஸ் அ சோல்மேட் கனெக்ஷன், ஒரு பிளஸடாக தான் இருக்குது. பட் இட்ஸ் அ வெரி ப்ரீஷியஸ்ன்னு கூட சொல்லலாம். சரி, ஒரு சில விஷயங்களில் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு அடமெண்ட் ஆல்சோ அந்த பர்சன் கிட்ட இருந்தும் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களுக்கு மியூசிக் மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஓகே, ஸோ மியூசிக் மேலே அதிக இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ லெட்டர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல், அவங்க நேமில் இருக்க ஏதோ ஒரு லெட்டர். FTH. HSK. GT.
TH. ஓகே, நான் ஒரு சில நம்பர்ஸ் எடுக்கிறேன். ஃபோர்டீன் 14, 31 31, 28 28, 24 24, 7 7. Okay, so that's all. Thank you.